ஹாய் மக்களே, சின்னஞ்சிறு கிளியே திருமாங்கல்ய மகா சங்கமம் ஏப்ரல் 30 என்னென்னு நினச்சின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இங்கே திவாகர் வந்து மயக்கமாக உட்காந்துட்ருக்கான்ல, அந்த மருந்து கொடுத்து ஜெயந்தி வந்து அவளை வந்து எதையும் திவ்யா பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லி ஏதோ ஒரு நாட்டு மருந்தை கொடுத்து அவனை வந்து சேரில் உட்கார வச்சுருக்கான். அவனும் கையை நீட்டி காமிச்சிட்டு இருக்கான். அப்போது வந்து இந்த புவனா இருக்கால, ஜெயந்தியோட தங்கச்சி, அவள் அங்கேருந்து வந்து மாமா வந்து இது மாதிரி இருக்கிறனாருனா ஏதோ இதில் இருக்குது அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு போய் ஒரு டம்ளரில் இஞ்சி கஷாயத்தை கொண்டு வந்து கொடுத்துட்றா. நான் வந்து யோசிக்கிறது கரெக்டாக இருந்தால் திவ்யா நீ தொலைஞ்சிடி உனக்கு இருக்குடி திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இஞ்சி கஷாயத்தை கொடுத்துட்றா. அவனும் வந்து சுய நினைவுக்கு வந்துடுறான். என்னம்மாச்சி, நீங்கள் என்னத்தை குடிச்சிங்க, எதுக்காக இவ்வளோ போதையிலே இருந்தீங்களே, என்ன குடிச்சிங்கன்னு கேட்கும்போது அவனுக்கு வந்து எதுவுமே ஞாபகம் இல்லை. எனக்கு வந்து அந்த என்னை அடித்தால ஒருத்தி, அவளை லாஸ்ட்டாக பார்த்து தான் ஞாபகம் இருக்குது, மற்றபடி எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு அவளை அப்படின்னு கேட்கும்போது, அவளை எப்படி என்னால் மறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். இங்கே வந்து எல்லாரும் நின்று பேசிகிட்ருக்காங்க. கர்ணா, திரு, இந்து, மகா, திவ்யா 5 பேரும் நின்று பேசிகிட்ருக்காங்க. இனிமேல் வந்து நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, இனிமேல் நீங்கள் வந்து எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கணும், கை கொடுங்க அப்படின்னு சொல்லி கர்ணாவையும் திருவியும் கை கொடுக்க வச்சு பேசிகிட்ருக்காங்க. அப்போ தான் அந்த கிருபா வந்து வண்டி கார்கிட்ட நின்று யோசிச்சுட்ருக்கான். இந்த பொம்பளைங்க வந்து இந்த பரிவட்டத்தையே நான் பறிச்சிட்டாளுங்க, அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது கஜேந்திரன் ஃபோன் பண்ணுறான். என்ன கிருபா, நான் சொன்ன வேலையை முடிச்சிட்டியா? கல்யாணத்துக்கெலாம் ஏற்பாடு சொல்லி பண்ண சொன்னியே, இப்போ என்னென்னா நீ இப்படி அமைதியாக இருக்க, நீ இப்படி இருப்பேன்னு நினச்சே பார்க்கல. நீ எத்தனையோ தடவை என்கிட்ட சொன்ன வேலையை நான் எப்படி கரெக்டாக பண்ணியிருக்கேன், ஆனால் நீ வந்து நான் சொன்ன வேலையை கரெக்டாக முடிக்கலை அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, தப்பாக நினச்சிக்காத, நான் ஒரு முக்கியமாக வேலையாக வெளில வந்திருக்கேன், நானே இப்போ ரொம்ப மண்டை சூட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உனக்கு மேலே எனக்கு இருக்குது, எப்போ தான் வந்து நான் சொன்ன வேலையை செஞ்சு முடிக்க போகிறேன் அப்படின்னு கேட்குறான். என்ன வேலைன்னா அதுதான் அந்த மகாவை கடத்த சொன்னான்ல ஃபோட்டோ கொடுத்து, அதை தான் கேட்குறான் அவன். நீ வந்து கவலைப்படாத, சீக்கிரமாக உன் வேலை முடியும் அப்படின்னு சொல்கிறான். இங்கே என்னன்னா கஜேந்திரன் சொல்கிறான், உன் கருணா வந்து ஃபோன் பண்ணான், ஃபஸ்ட்டு ஃபோட்டோ காணுன்னு சொன்னான், அப்புறம் ஃபோட்டோ கிடச்சிட்டுன்னு சொன்னான், இந்த வேலைக்கு அவன் சரிப்பட்டு வர மாட்டான், அவனை விட்டு செய்ய சொல்ல வேணாம், வேறு ஆள் வச்சு செய் அப்படின்னு சொல்லும்போது, கருணா தான் வந்து நம்பிக்கையானவன் மற்றவங்களா விட, எனக்கு கருணாவே வச்சு நான் உன் வேலையை நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி, நான் இப்போ ஃபோட்டோ அனுப்பு எனக்கு, நான் வந்து அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிற வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, அவன் வந்து சரி நான் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறான். அனுப்பிச்சி விட்டுறான். அந்த ஃபோனில் பார்த்தா மகா ஃபோட்டோ. இவ தான் என் பரிவட்டத்தை பறிச்சவளாச்சே, இவளையா வந்து கஜேந்திரன் கடத்த சொன்னால், இவ எய்த்த வீட்டில் தான் இருந்தா, இத்தனை நாள் நம்ம கூடயே சுற்றிட்டு திரிஞ்சா, நம்ம கூடயே நம்ம குடும்பத்தோட பேசிகிட்டு இருந்தா. இவளை ஃபஸ்ட்டு அந்த ஃபோட்டோ ஒழுங்காக அந்த கருணா பார்த்துருந்தானா எப்பயோ வேலை முடிஞ்சிருக்கும், எல்லாம் அந்த கருணை தான் காரணம்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்கல்ல எல்லாரும், இந்து, மகா, திரு, கருணா எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்கல்ல. அப்போ ஃபோன் பண்ணுறான் கிருபா. உடனே வா, நான் இங்கே தான் பக்கத்தில் தான் திருவிழா பின்னாடி நின்றுட்டுருக்கேன், நீ உடனே வா அப்படின்னு கூப்பிட்றான். சரி நான் உடனே வரேன்னு சொல்லிட்டு அண்ணா கூப்பிட்றாரு, நான் கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு போகிறான். இந்துவுக்கும் வந்து சோழி போட்டு பிரசன்ன பார்க்க சொன்னல்லம்மா, அந்த பணிக்க தான் பேசுகிறேன், உன் புருஷன் உயிருக்கு ஆபத்து இருக்குது, நீ உடனே வந்து என்னை பாருமான்னு சொல்கிறாரு. இந்துவும் இந்த உடனே வரேன்னு சொல்லிட்டு அவளும் போகிறா. இங்கே என்னென்னா மகா வந்து ஏதோ ஃபோன் பேசிகிட்டு இருக்கா. அப்போது வந்து ஒருத்தன் வந்து அவளை வந்து கடத்திடுறான். கடத்தி மயக்க மருந்து வச்சு கூட்டிட்டு போகும்போது திரு பேசிகிட்டு இருக்கான். ஆனால் திருவை வந்து எப்படியோ அவள் கூப்பிட ட்ரை பண்ணுறான். ஆனால் திரு பார்க்கவே இல்லை. அந்த வண்டிக்குள்ளே அவளை அடைச்சி வச்சுட்டு போயிடுறான் அவனும். அடுத்தது கிருபா வந்து போய் கருணா பார்க்குறான். ஏற்கனவே வந்து உன்கிட்ட சொன்ன வேலையை நீ செய்யவே இல்லை, இவன் ஏற்கனவே கஜேந்திரன் கடத்த சொன்னது என்னாச்சின்னு கேட்கவும், நீங்கள் கடத்த சொன்னீங்கல்ல, நான் ஆமாண்ணா, அந்த பொண்ணு எப்படியும் வந்து சிட்டியில் தானே இருக்கும், அதனால் நான் அமைதியாக இருந்துட்டேன், அடுத்தது அந்த வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். நீ ஒன்றும் பார்க்க வேணாம், நானே வேற ஆளை வச்சு கடத்தியாச்சு, நீ வந்து கஜேந்திரன்கிட்ட போய் அந்த பொண்ணை சேஃப்டியாக ஒப்படைச்சா போதும் அப்படின்னு சொல்லி அந்த நிற்கிறான் பாரு, அவன் தான் வந்து நம்ம ஆளு தான் அவன் ஏற்கனவே கடத்திட்டான், அவன் கூட நீ போய் கஜேந்திரன்ட்ட மாத்திரமா ஒப்படைச்சிட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறான். இவன் வந்து அது நல்ல பொண்ணுண்ணா அப்படின்னு சொல்ல வரான். என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிக்கிறான். இப்போ நம்ம வச்சு சொன்னேன்னா அண்ணன் இந்த வேலையை வேற யார்ட்டாச்சும் கொடுத்துருவாரு, அதனால் நம்ம எதுவும் சொல்ல வேணான்னு மனசை நினச்சிக்கிட்டு, உன்னை வந்து நம்பிக்கையான ஆளுன்னு சொல்லி தான் கஜேந்திரன் சொல்லியிருக்கேன், இந்த வேலையை கச்சிதமாக நீ முடிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். எதுவும் என்கிட்ட வந்து
சொல்லக்கூடாது, கரெக்டாக இந்த வேலையை முடிச்சுட்டு வான்னு சொல்லி கர்ணாட்ட அனுப்பி வைக்கிறான். கர்ணா வந்து டோரை திறந்து பார்த்தா இவ வந்து அப்போ தான் மயக்கம் தெளியுது மகாவுக்கு. மகா வந்து கர்ணாவை பார்த்துட்றா, ஒன்றும் சொல்லலை, ஆனால் அமைதியாகவே இருந்துடுறா. அப்போ தான் வண்டி அவனும் ஓட்ட ஆரம்பிக்கிறான் கர்ணா. அங்கே வந்து பிரசன்னம் பார்க்க சொன்ன வந்து அந்த பணிக்கர் வர சொல்லியிருக்காருல இந்துவை, இது மாதிரி உங்கள் வீட்டுக்காருக்கு வந்து ரொம்ப இந்த நைட்டு வந்து ரொம்ப மோசமான இரவு, அவன் இன்னைக்கு வந்து அவன் உயிர் அவன் கூடயே இருக்காது, அவன் வந்து சீக்கிரம் செத்து போயிடுவான், அவன் வந்து இப்போது வந்து உன் கூட உட்காந்து இங்கே சாமி நினச்சி பூஜை பண்ணால் அவன் பொழைப்பான், இல்லாட்டினா அவன் வந்து பொழைக்க மாட்டான், அவன் பக்கத்துலேயே வச்சுக்கணும் நீன்னு சொல்லும் போது இவன் ஃபோன் பண்ணுறா கர்ணாவுக்கு. கர்ணா வந்து மகாவை கடத்திட்டு போகிறது வந்து தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடும் சொல்லிட்டு அவன் எடுக்க மாட்டான். பாண்டிக்கு ஃபோன் பண்ணுறா. பாண்டி சொல்கிறான் நான் வந்து சென்னை வந்துட்டேன்னு சொல்கிறான். ஒரு வேளை மகாவை கடத்த சொல்கிறது வந்து கர்ணாவுக்கு கிருபா சொன்னார்ல, அதனால் அந்த வேலை செய்ய போயிட்டானோ அப்படின்னு ஐடியா கொடுக்கவும் உடனே இவன் வந்து மகாவை தேடுறா. மகாவை காணும். மகாவுக்கு ஃபோன் பண்ணுறா. மகா ஃபோன் நம்பர் வந்து சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு இவ வந்து கர்ணாவுக்கு ஃபோன் பண்ணால் கர்ணா ஃபோன் அட்டன் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட போய் இது மாதிரி கர்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருதுக்கா, ஃபோனே அட்டன் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லவும், அதான் விதியோட விளையாட்டுமா, உன் புருஷன் உயிர் இன்னைக்கு போயே தீரும் அப்படின்னு சொல்லும் போது, இது வந்து கடுமையான பரிகாரம், நீ செய்வியான்னு கேட்குறாங்க. கர்ணாக்காக நான் செய்வேன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்கிறாரு, இது வந்து உன் உயிரை வந்து பணைய வச்சு பண்ணுற மாதிரி தான் இருக்கும், இது வந்து பூமி பூஜை, பூமியில் குழி நோண்டி சாமிக்கு விளக்கேற்றி சாமியை மட்டுமே நினச்சி சாமிக்கு பூஜை பண்ணணும், மேலே பலகை போட்டு மூடி மண்ணை போட்டு மூடிடுவோம், விடிஞ்சால் தான் திறப்போம், அது வரைக்கும் நீ சாமிகிட்ட வந்து உண்மையான பக்தியோடு நீ வந்து பூஜை பண்ணால் உன் கர்ணா உயிர் வந்து கடவுள் காப்பாற்றுவாங்க, அந்த அம்மன் காப்பாற்றுவாங்கன்னு சொல்கிறாரு. உடனே இவளும் உடனே யோசிக்காமல் நான் பூஜைக்கு ரெடி, ஏற்பாடு பண்ணுங்க சாமி, நீங்கள் என் கூடவே கொஞ்சம் பூஜை முடிவு வரைக்கும் இருங்கன்னு சொல்லிக்கிறா. அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பூஜைக்கான ஏற்பாடு பண்ணுறாங்க. இங்கே என்னென்னா அந்த திவாகர் வந்து திவ்யாவை பார்த்து கடத்தி கூப்பிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போகும்போது நீ வந்து என்னை வந்து அரைஞ்சல்ல, உன்னை வந்து நான் பழி வாங்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி திவ்யாவை தரதரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போய் காரில் உட்கார வச்சிடுறான். இங்கே போனா வந்து சொல்கிறா அந்த கிருபா கிட்ட வீட்டுக்கு வந்ததும், மாமா திவாகர் மாமா கண் விழிச்சிட்டாரு, இப்போ நல்லாயிட்டாரு, அந்த பொண்ணை தேடி தான் போயிருக்காருன்னு சொல்லவும், அப்படியா நான் அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு ஃபோன் பண்ணுறா. திவாகருக்கு ஃபோன் பண்ணுறான் கிருபா ஃபோன் பண்ணி என்னடாச்சு அந்த பொண்ணை கடத்திட்டியான்னு கேட்கவும், நான் உங்கள் தம்பி, நான் இப்போ அந்த பொண்ணை கடத்தி தான் நான் கூப்பிட்டு போயிட்டுருக்கேன், நம்ம பாருக்கு தான் கூப்பிட்டு போயிட்டுருக்கேன், அவள் எங்கே வச்சு என்னை அடித்தாலும் அங்கேயே அவளை வந்து அவமானப்படுத்த போகிறேன்னு சொல்கிறான் கிருபா. உடனே சூப்பர் அப்படின்னு சொல்கிறான். அந்த பொண்ணு யாருன்னா அந்த திவ்யா தான் சொல்லிடுறான் அந்த போனா. அவளுக்கு எவ்வளோ திமிரு, என் பரிவட்டம் வந்து அவள் நம்மளை கிடைக்காம பண்ணிட்டா, அவளை சும்மா விடாதன்னு சொல்கிறான் கிருபா. உடனே இவ சொல்கிறான், நாளைக்கு வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு அமைச்சர் வராரு, பார் ஓப்பன் பண்ணுறதுக்கு, அதனால் பார்த்துடா, எதுவாக இருந்தாலும் பார்த்து பண்ணு அப்படின்னு சொல்கிறார். நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி திவாகர் சொல்கிறான். அடுத்தது இதெல்லாம் காதில் வாங்கிடுறா. யாருன்னா ஜெயந்தி காதில் வாங்கிட்டு எப்படியாச்சும் திவ்யாவை காப்பாற்றணும்னு பார்த்தா ஏற்கனவே அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. திரு வந்து திவ்யா எல்லாம் ஒன்றா வந்துடுறாங்களா, உங்களை கிளம்ப சொன்னாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி திரு ஃபோன் பண்ணி சொன்னதாக வந்து சொல்லிடுற போது அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இங்கே பார்த்தா வீடு பூட்டியிருக்கு, எய்த்த வீட்டில் தானே இருந்தாங்க எல்லாரும், வீடு பூட்டியிருக்கும் போது என்ன பண்ணுறதுன்னு தெரில, நம்ம இந்து டச்சு ஃபோன் பண்ணி சொல்லலான்னு இந்து ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருதுன்னு சொல்லிட்டு திருவிழாக்கு போகலாம். அங்கே தான் இந்து இருந்தான். திருவிழாக்கு போகிறா இந்துவை தேடி. அப்போ தான் வந்து அவளை வந்து பூஜைக்காக அந்த பூமியில் ஒரு குழி நோண்டி அங்கே வந்து சாமி ஃபோட்டோ வச்சு அங்கே விளக்கேற்ற சொல்லி அவளை வச்சு மூடிடுறாங்க. ஜெயந்தி வந்து இந்துவை பார்த்தீங்களான்னு அந்த பனிக்கட்டை கேட்கும் போது அவள் வந்து அவங்க வீட்டுக்காரோட உயிரை அந்த பொண்ணு வந்து வீட்டுக்காரர் உயிரை காப்பாற்றுறதுக்காக இந்த கடுமையான பூஜை ஒன்று பண்ணணும்னு சொல்லியிருந்தம்மா, அதுக்காக அந்த பொண்ணு கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த பூஜை செய்ய ஒத்துக்கிட்டு வந்து பூமி பூஜை செய்ய போயிட்டா. பூமி பூஜைனா என்னன்னு கேட்கவும் அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி பூமிக்கு அடியில் குழி நோண்டி அங்கே சாமிக்கு வந்து பூஜை பண்ணணும், விளக்கேற்றி அந்த விளக்கு அணையவே கூடாது இந்த நைட்டு ஃபுல்லாக அப்படின்னு சொல்கிறாருல. அப்போ தான் அந்த கர்ணா உயிர் காப்பாற்றப்படும்னு, அதனால் அவன் அந்த பூஜையை பண்ண போயிருக்கா. என்னதான் இருந்தாலும் இவ்வளோ கடுமையான பூஜையாக சொல்லுவீங்க சாமின்னு கேட்கவும், அதுதாம்மா வேறு வழி இல்லை, அந்த பூஜையை பண்ணால் தான் கர்ணா உயிர் காப்பாற்றப்படும்னு சொல்கிறாரு அந்த பணிக்கர். உடனே இவ அதை கேட்டு இப்போது திவ்யாவை எப்படி காப்பாற்றுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கா. அதோட இந்த எபிசோடு முடியுது. வரப்போகிற எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.